அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்தவத்தை? அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசி பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசிச்சு பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா, நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா இங்க வாங்க. ஐயா இருங்க இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால அது கடிச்சாரு. அப்படிதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற முத கேளுங்க. ஆமா ஆமா, அதே மாதிரிதான். ஆமா, சரி. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க யாரும் பேச வேண்டாம். தயவு செய்து வாங்க. தயவு செய்து வாங்க. இங்க வாங்க. எல்லாரும் வாங்க. ஐயா ஐயா இங்க வாங்க. தயவு செய்து இங்க வாங்க. இங்க வாங்க. நீங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம். தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம். வெளியே போயிரு. காவல்துறை உள்ள வர வேண்டாம். வெளியே போயிரு. ஐயா ஒரு நிமிஷம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த இது ஒரே ஒரு விஷயம் தான். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு, பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. சரி அண்ணே, வணக்கம். நான் சென்னையில இருந்து வரேன். அது இருங்க அண்ணே, சென்னையில இருந்து வரேன். அடுத்த கேள்வி. அதனால இருங்க இருங்க. இல்ல சகோதரர் சொல்றாரு, நீங்க பைபிளை நல்லா படிங்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிங்கிறாரு. நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன். நீங்க
இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் எது? முதல்ல அதை நீங்க விளக்கணும். கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இஸ்லாமியனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது. ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை. அது தமிழனுக்கான அரசியல். ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும். நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இந்துக்கு தேடும் போது, இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தில் வந்துடுறான். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான்.